பவுலரு, பேட்ஸ்மேன், ஃபீல்டர்ன்னு சொல்லி பல பேத்த பத்தி பேசிட்டோம். ஆனா அம்பயர பத்தி பேசினதே கிடையாது. அம்பயர்ல பல ரகம் உண்டு. அலீம் தாரு, குமார் தர்மசேனா இந்த மாரி சிறப்பான அம்பயர்ஸ் ஒரு பக்கம் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி டேவிட் ஷெப்பர்ட்ன்னு ஒருத்தர் இருந்தாப்ல. கொஞ்சம் கோவக்கார அம்பயர். சொன்னா கேட்டுட்டு போறது தான் அவங்கவங்களுக்கு நல்லது. தலைவன் ஒண்ணு சொல்லிட்டான்னா அதுக்கு மறுபேச்சே இருக்கக்கூடாது. அவுட் இல்லன்னு சொன்னா பவுலரு கம்முனு போயிருவாங்க. அவுட்டுன்னு சொன்னா பேட்ஸ்மேனு பேட்ட தூக்கிட்டு கிளம்பிருவாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கிரிக்கெட் பார்த்தவங்களுக்கெல்லாம் டேவிட் ஷெப்பர்ட கன்ஃபார்ம் தெரியும். இனி ஒரு ரணக்கொடூரமான அம்பயர் இருக்காப்ல. சைமன் டவுஃபில்ன்னு சொல்லி. டிஆர்எஸ் கூட தப்பான டிசிஷன குடுக்கும். ஆனா சைமன் டவுஃபில் தப்பான டிசிஷன குடுத்ததே இல்லன்னு ஆன்லைன்ல பேசிக்கிறாங்க. கரெக்ட்டான டிசிஷன்ஸ மட்டுமே குடுத்துட்டு இருந்தாப்ல. 5 தடவ அம்பயர் ஆஃப் த இயர் அவார்டையும் வாங்கியிருக்காப்ல தொடர்ந்து. ஆனா என்டர்டெயின்மென்ட்க்கு ஒருத்தர் இருக்காப்ல. அண்ணன் பில்லி பவுடன். 4ஓ, 6ஓ விக்கெட்டோ போச்சுன்னா, நம்ம ஆள் பார்க்கிறதே ஒரு குஷி தான். 6 போச்சுன்னா, கங்காரு குட்டி மாரி குதிக்க ஆரம்பிச்சுருவாப்ல. 4 போச்சுன்னா, ஒரு குட்டி டான்ஸ போட்டு எல்லாத்தையும் குஷிப்படுத்திட்டு இருப்பாப்ல. அம்பயர்கள் எப்பவுமே கட்ட மூஞ்சிய வச்சுட்டு சிரிக்காம தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னு உலகத்துக்கு எடுத்துக் காட்டுனது பில்லி பவுடன். உலகத்துல விதவிதமா அம்பயர்ஸ் இருக்கலாம். இந்தியாக்காரனுக்கு பிடிக்காத ஒரே அம்பயரு ஸ்டீவ் பக்னர். இந்தியா மேட்ச்ல அம்பையரா இருந்தான்னா 2, 3 கான்ட்ரோவர்ஷியலான டிசிஷன குடுக்காம போகவே மாட்டான். அதுவும் சச்சின பார்த்தா நம்மால் குஷி ஆயிருவாப்ல. 2008 சிட்னி டெஸ்ட்ல இவன் பண்ண அலும்பு அட்டூழியங்களுக்கு ஈடு இணையே கிடையாது. சைமன்ஸ், ரிக்கி பாண்டிங்க்கு, ராகுல் டிராவிடுக்கு பல சம்பவங்கள் பண்ணியிருந்தாலும், கங்குலிக்கு பண்ண சம்பவம் தான் தரமான சம்பவம். பாலு பேட்ல பட்டு நேரா ஃபீல்டர் கிட்ட போயிடுச்சு. மைக்கேல் கிளார்க்கு புடிச்ச மாரி பால் எடுத்து தூக்கி போட்டு செலிப்ரேட் பண்றாப்ல. கங்குலி வந்து இங்க பாரு, இது எனக்கு சரியா படல. அவன் சரியா புடிச்ச மாரி எனக்கு தெரியல அப்படின்னு கிரீஸ்லயே நிக்கிறாப்ல. ரிக்கி பாண்டிங் என்ன சொல்றாப்ல, நான் சொல்றேன் அது அவுட் அப்படின்னு கங்குலி ரிக்கி பாண்டிங் சொல்லிட்டாப்ல, நீங்க கிளம்புங்க அப்படின்ட்டான். லூசு பயலே, ஒரு கிரிக்கெட் பிட்ச்ல ஆஸ்திரேலியாக்காரங்கிட்ட போய் நீ உண்மையதான் சொல்றியா அப்படின்னு எவனாவது கேட்பானா? மெண்டலு, அதுக்கு தானடா வச்சிருக்கீங்க தேர்ட் அம்பையரு இப்படின்னு காட்டி தொலைய வேண்டியதானே. ஒரு டன் லாரி தேவை. அந்த அளவுக்கு தப்பு தப்பா பல டிசிஷன்ஸை இந்தியாக்கு எகென்ஸ்டா கொடுத்து வச்சிருக்கான் பாஸ்.